ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலையிலும் கவலைப்படும் விதத்திலும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியா இருக்கு, நிறைவா இருக்கு. நீ சில விஷயங்களை அறியாம தப்பா செஞ்சிருந்தாலும் கூட பல நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் செய்து புண்ணிய கணக்கை சேர்த்து வைத்திருப்பதின் பலனாக தான் இப்போது உனக்கான நல்லதை செய்யறதுக்காக 3 தெய்வங்கள் உன்னை சுத்தி சுத்தி வருது தெரியுமா? ஒரு அம்மாவா உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனால இந்த வராகி அம்மா உன்னை சுத்தி வர்றது சரிதான். ஆனா இதையும் தாண்டி உனக்கு துணையாக அந்த கடவுள் முருகப்பெருமானும் அந்த சாயப்பா சாய்நாதரும் கூட உன்னருகில் உன்னை சுத்தி வந்து உனக்கு நல்லதை நடத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போது இந்த 3 தெய்வங்களின் பெயரை சொல்லிவிட்டேன். இந்த வராகி அம்மாவும் அந்த கருணை கடவுள் முருகப்பெருமானும் உன் அப்பா சாய்நாதரும் 3 பேருமே உன் வாழ்க்கையில நல்லது செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது இனிமேலும் நீ அவர்களை திரும்பி பார்க்காம இருந்தா சரியாக இருக்காது. இனிமேலாவது எல்லாருமே மனசுல நினைச்சு வணங்க ஆரம்பி என் செல்லவே. இந்த 3 தெய்வங்களையும் நீ தொடர்ந்து வணங்க ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடப்பத உன்னால உணர முடியும். ஏற்கனவே உனக்கு தாய்க்கு தாயாக நான் இருந்து உனக்கான நல்லதை செய்யணும்னு முடிவெடுத்து உன் கஷ்டங்களை போக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீயும் கருணை கடலின் வடிவமாக உருவமாக இருக்கும் சாய்நாதனையும் முருகனையும் நம்புவதன் மூலமாக உன் வாழ்க்கையில் முத்தாரம் போல மும்மூர்த்திகளாக உனக்கு இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றியே தீருவோம். உனக்கு நடக்க வேண்டியது எல்லாத்தையுமே சீக்கிரமே நாங்க நடத்தி தர்றோம். நீ பொறுமையாக காத்திரு. எப்பவும் மனசுல பயம் முடிஞ்சு போய் பக்தி அதிகமாகுதோ அங்கேயே உன் வாழ்க்கைக்கு புது அத்தியாயமும் தொடங்கிடும். இனிமே நீ எதையுமே யோசிச்சு கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது. எங்க நின்னாலும் துணிஞ்சு தைரியமாக தனித்து நில். வெண்மை நிறமான உன் மனசை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அந்த முருகனும் சாய்நாதரும் உனக்கான வாழ்க்கைய சந்தோஷமாக மாத்தி தருவாங்க. மொத்தத்துல நாங்க 3 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே சரி செய்ய போறோம். தைரியமாக இருந்துவிடு என் தங்கமே. அழகுங்கிறது நிறத்துல இல்ல, யார் மனசையும் காயப்படுத்தாம நீ சிரிக்கிற பத்தியா, அந்த உன்னுடைய குணம்தான் எனக்கு பிடிச்ச விஷயம். அருமை தெரியாதவர்களுக்கே நாங்க எத்தனையோ அருமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்போது எங்களுடைய அருமை புரிந்து கடவுள் பக்தியை இறை நம்பிக்கையை பெருசா நினைக்கிற உனக்கு எதையுமே கொடுக்காம மறைச்சு வைக்கவோ ஒளிச்சு வைக்கவோ மாட்டோம். எல்லா அருமைகளையும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையில சோதனையை கொடுத்தோமே தவிர ஒருபோதும் நீ நஞ்சு போகவோ நொஞ்சு போகவோ தேய்ந்து போகவோ விடமாட்டோமே செல்லமே. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாத்தணும்னு நாங்க முடிவெடுத்த பிறகு எதுவுமே இனி தப்பாகவோ தவறாகவோ நடக்க அனுமதி கிடையாது. எதுவா இருந்தாலும் செய்ய முடியும்னு நீ நம்பினா அதை முழுசா நம்பிக்கையோட உன் மனசு செய்யறதுக்கான வழிகளை நாங்க காட்டுறோம். எந்த காரியத்தில் நீ இறங்கினாலும் அதை நம்பிக்கையோட முடிக்க முடியும்னு வேலை செய். காலம் மாறலாம், நீ நம்பின மனிதர்கள் மாறலாம், ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மறவாத இந்த கடவுளும் உனது கடவுள் பக்தியும் ஒருபோதும் மாற போறதில்ல. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் வெறுமையான உன் வாழ்க்கையை சூழ்நிலையை உனக்கு சாதகமாக வசந்த காலமாக சந்தோஷம் மிகுந்ததாக மாற்ற முடிவு செஞ்சிருக்கோம். சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் நீ சிந்திவிட்டாய். இனிமேலாச்சும் தைரியமாயிரு. உன்னை காயப்படுத்துறவங்க எல்லாரையுமே சரியான நேரத்தில் சரியானபடி நான் அவர்களுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். நீ எதுக்குமே கலங்காதே என் தங்கமே. இனி எந்த காரணத்துக்காகவும் உன் கண்களில் கண்ணீர் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீ எதை நினைச்சு கவலைப்பட்டியோ அதை இப்போது நிவர்த்தி செய்யதான் நான் வந்திருக்கேன். பொறுமையா இருந்து இனி நடக்க போறத மட்டும் பாரு. உனக்காக நான் புன்னகைத்து கொண்டே காத்திருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ உயர்ந்த நிலைக்கு வருவ. நல்லதே நடக்கும்னு இந்த வராகி அம்மாவை நீ நம்பும் போது அது ஒன்ன மட்டுமில்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கும் என் செல்லமே. உன் வீட்டுல எந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் இனி வராது. நீ எதை எதிர்மறையாக யோசிச்சு கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ
அப்படி நீ பயப்படும்படி எதுவுமே தவறாக நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவ்வப்போது உன் உடல்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உனக்கு சமிகைகளாக காட்டலாம். அதுக்காக உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, உடம்புல ஏதோ பெரிய கோளாறு இருக்கு, ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு நினச்சி நீயாகவே சந்தேகப்பட்டு பயப்படாத. நீ ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மும்மூர்த்திகளும் உனக்கு துணையாக இருப்போம். வர வர எல்லா மனிதர்களும் தான் மனிதன்றதை மறந்துட்டு சிங்கத்துக்கும் புலிக்கும் யானைக்கும் சமமாக தங்களை சொல்லிக்கிறாங்க. அவங்களே இப்போ மனிதர்களாக இல்லாமல் விலங்குகளாக மாறிட்டாங்கன்றதை ஒத்துக்கும் போது நான் என்ன பண்ணுறது? எப்போதுமே விலங்குகளுக்கு 5 அறிவு தான்றதை மறந்துட்டு அதை கூட போய் நீங்கள் ஏன் உங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க? மனிதன் தனித்துவமானவன், சிறப்பானவன், 6 அறிவு மிக்கவன். அந்த அன்பும் பண்பும் பாசமும் சிரிப்பும் எப்போதும் உங்களுக்குள்ள இருக்கணுமே தவிர விலங்குகளை விட மிக மட்டமாக நடந்து கொள்ள வேண்டாம். நீ அன்பா இருக்கிறியாங்கிறத விட நீ எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்கிறியாங்கிறத தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இறைபக்தியும் நம்பிக்கையும் அன்பை விட மகிழ்ச்சியை தான் அதிகமாக எதிர்பார்க்குது. அதாவது நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கிறியான்றதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாத்தையுமே கடந்து போக கற்றுக்கோ. பொய்யான இந்த உலகத்தில் அன்பையும் நியாயத்தையும் தேடிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்துவேன். என் வாழ்க்கை மாறாதா? எப்போதுதான் இந்த கஷ்டமெல்லாம் சரியாகும்னு நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ இப்போதே உன்னுடைய வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் மாறப்போகுது. உனக்கான சரியான நேரத்தில் எல்லாத்தையுமே நான் தருவேன்னு சொன்னது போல நானும் தரப்போறேன். அந்த முருகப்பெருமானும் சாய்நாதரும் கூட உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்த போறாங்க. என் அன்பு குழந்தையானனே, இனி எதுக்காகவும் கவலைப்படாத. இதுவரைக்கும் நடந்ததை யோசிக்கிறத விட்டுட்டு இனிமே எப்படி நடந்துக்கணுன்றதை மட்டும் யோசிச்சினா உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறும் என் செல்லமே. நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா ரொம்ப அதிகமாக அன்பு வச்சாலும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதுவே சரியான அளவில் முறையாக இருக்கும்போது உன்னுடைய அன்பு போற்றுதலுக்குரியதாகவும் மதிப்புக்குரியதாகவும் இருக்கும். நீ எடுக்கிற எந்த முயற்சியும் உன் வாழ்க்கையில வீணாக போகாது. முயற்சியை மட்டும் கைவிடாதே. அதற்குரிய தக்க பலனை நான் உனக்கு கொடுப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கு. நீ எடுக்கிற முயற்சிகள் எதையுமே வீணாக போக நான் விடமாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ நினைச்சது எல்லாத்தையுமே நல்ல விதமாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லவே. இடைவிடாமல் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீனா யாருமே தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். ஏன்னா இப்போ உன் கூட உனக்கு துணையா நான் மட்டும் இல்லை, உன் அப்பா சாய்நாதரும் உன் அப்பன் முருகப்பெருமானும் சேர்த்தே உனக்கு அருளும் ஆசையும் செய்ய வந்திருக்கோம். நிச்சயமாக நீ ஜெயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவாய். தனிமையை விரும்புகிற எல்லாருக்குமே தனிமை ரொம்ப பிடிச்சு போய் அதை தேடி போல வேற வழியே இல்லாம யாரோ ஒருவர் துரோகம் செஞ்சிட்டாங்களே நினைச்சு வருத்தப்பட்டு தனிமையை தேடி போனவர்கள் யாரையும் நம்ப முடியாம தனிமையிலேயே வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடுது. எல்லா மனிதர்களும் உறவுகளையும் சொந்தங்களையும் கொண்டாடக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகளாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் துரோகிகளாகவும் மாற தயாராகி விட்டதுனாலதான் மனிதன் யாரையுமே நம்ப முடியாம தவிக்கிறான். நீயும் அதனால தானே தனிமையை இனிமையாக கொண்டாடுகிறாய். நீ பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நிறைய மதிப்பெண் வாங்கணும்னு எதிர்பார்த்த, வேலைக்கு போகும்போது நல்ல வேலை கிடைச்சி நிறைய சம்பளம் வரணும்னு எதிர்பார்த்த, ஒரு கட்டத்துக்கு மேலே வீடு கட்டும்போது இது நல்ல இடமா இருக்கணுமே, இங்க பத்திரமா இருக்கணுமேனு எதிர்பார்த்த, திருமண வயசு வரும்போது நல்ல பொண்ணு நல்ல துணையா நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணுமேனு எதிர்பார்த்தீங்க. குழந்தை பிறந்த பிறகு இவன் வளர்ந்து ஆளாகி நம்மளை நல்லா பார்த்துக்குவானான்னு எதிர்பார்க்குறீங்க. இப்படி எல்லாமே முடிஞ்சாலும் கூட கடைசியில் நான் இறக்கும்போது கூட அது நல்லபடியா இருக்கணும், எந்த கஷ்டமும் கொடுக்காம இறக்கணுன்ற எதிர்பார்ப்பு மனிதனுக்கு பிறந்ததிலிருந்து கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை உனக்கு சாதகமாக நான் மாத்தி தர்றேன். வாழ்க்கையில் எப்போதும் எளிமையை நேசிக்கணுமே தவிர ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பாதே. ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க உன் மனசு வேதனைப்படும். ஒரு முறை
நிம்மதியான வாழ்க்கையை நேசிச்சு பார்த்தீனா, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்பட்டினா, அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை வசப்படுத்தும். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ. இனி எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் நாங்கள் அருள் செய்வோம் என் செல்லமே. நம்பியவனுக்கு கெடுதல் செய்கிற இந்த உலகத்தில் எல்லாரையும் எல்லாத்தையுமே அளவோட வச்சுக்கிட்டீனா நீ எதிலும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்ட. உனக்கு துணையாக நாங்க இருந்து எல்லா நல்லதையும் நடத்தி முடிப்போம்.